ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஆஸ்வால் பம்ப்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பம்ப்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த 4 வருஷமா இந்த PM குசும் ஸ்கீம், அதாவது இந்த சோலார் பம்ப்ஸ் மாத்துறாங்க. இந்த கிரிட் பேஸ்ல சோலார் பம்ப்ஸ்ல அதுல நல்ல ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. 2003 இந்த பிசினஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, இவங்களோட ரெவன்யூ CAGR 45.07% அளவுக்கு உயர்ந்திருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. அது மட்டும் இல்லாம இந்த PM குசும் ஸ்கீம்ல மட்டுமே 38,132 ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. பர்டிகுலரா ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரால இந்த PM குசும் ஸ்கீமுக்கு தேவையான இந்த சோலார் பம்ப்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த PM குசும் சோலார் பம்ப் ஸ்கீம்ல மட்டுமே 80% மேல ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் 10% 19% உயர்ந்திருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. அதுவும் 9 months ஃபினான்ஷியல் இயர்ல 2025 பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகவே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4% உயர்ந்திருக்கு ஃபினான்ஷியல் 22 வெர்சஸ் ஃபினான்ஷியல் 2024ல. பிளஸ் இந்த கம்பெனிக்கு கரண்டா பாத்தீங்கன்னா இந்த PM குசும் ஸ்கீம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் இந்த சோலார் பம்ப்ஸ் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு டபுள் டிஜிட் CAGR growthல அடுத்த 5 வருஷத்துல உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட ரெவன்யூ மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த PM குசும் ஸ்கீமை நம்பி இருக்குங்க. அதுல கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா, சப்சிடரி ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 80% ரெவன்யூ அந்த ஸ்கீம்ல இருந்து வரதுனால. பிளஸ் இந்த கம்பெனி இருக்கிற இந்த சோலார் பம்ப் மேனுஃபேக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கார்பரேட் அண்ட் MNC கிளைண்ட்ஸ் இருக்காங்க. டொமஸ்டிக்லயும் சரி, இன்டர்நேஷனல் சரி. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நம்மளோட மார்க்கெட்ல சக்தி பம்ப்ஸ் வேற இருக்காங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி வேற இருக்கு. சோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேப் பண்றதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இதுல இருக்காங்க. அதுல இவங்க எப்படி ஸ்பேன் அவுட் ஆயிட்டு வராங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்துறது தான் பாக்குறோம். பிளஸ் இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரை நம்பி இருக்கு. ஒரு 95% மேல இருக்கு. சோ அக்ரிகல்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மான்சூன் ஹிட் ஆச்சுன்னா அக்ரிகல்ச்சர் நல்லாவே இருக்கும். மான்சூன் ஃபிளாப் ஆச்சுன்னா அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இன்ஃபிளேஷன்ஸ், ஃபுட் இன்ஃபிளேஷன்ஸ் அதெல்லாம் எகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்டிவேஷன்ஸ் பம்ப்ஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு, புதுசா வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் செக்டர்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த IPOல வர ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு சப்சிடரியில இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பிளஸ் சப்சிடரியோட கடனை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க. பட் அந்த சப்சிடரி பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் சப்சிடரியா இருக்காங்க. அது எப்படி பேன் அவுட் ஆக போகுது போஸ்ட் IPOல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கேக்குறாங்க. சோ இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் இவங்க பிஎஸ் ஆன சக்தி பம்ப்ஸ், ரோட்டோ பம்ப்ஸ், KSP லிமிடெட் கம்பேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் 58 டைம்ஸ், 42 டைம்ஸ், 46 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்காங்க. இவங்க கேட்கிற 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க பிஎஸ் விட குறைவா இருக்கு. ரெவன்யூ CAGR 45% கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்ஸ் ஓரளவுக்கு ஒரு ஓகே வேல்யூவேஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா சைக்கிளிக்கல் செக்டரா இருக்கனால இந்த கம்பெனியோட IPO டேட்ஸ் பாத்தீங்கன்னா June 13 to June 17, 2025. IPO சைஸ் 1387 கோடி அளவுக்கு இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 890 கோடி. ஆஃப் சேல் கிட்டத்தட்ட 500 கோடி அளவுக்கு இருக்கு. பிரைஸ் பேன் 584 616 ரூபாய் ஒரு ஷேர் கொடுத்திருக்காங்க. லாட் சைஸ் 24 ஷேர் இருக்கு. லிஸ்டிங் ஆன் BSE அண்ட் NSE. சோ இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் சோலார் பவர் அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸா வந்திருக்காங்க இந்த PM ஸ்கீம் மூலமா. பிளஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இன்னும் நல்லாவே இருக்கு அந்த PM ஸ்கீமுக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏர்லி மான்சூன் ஆன்செட் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபுட் விலைகள் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ஸ் கொஞ்சம் செழிப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவாகவும் இருக்கு. போஸ்ட் IPOல இந்த கம்பெனி மேக்ஸிமம்
வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனியாகவும் ஆக போறாங்க. ஸோ அது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ். பிளஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸும் இந்த கம்பெனி வந்து வச்சிருக்காங்க. அதனால இங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பாதி வந்து நல்லபடியா உயரத்துக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா இந்த பக்கம் ரிஸ்க் எல்லாம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து சைசிக்கல் செக்டர் மான்சூன் பேஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த பிஎம் ஸ்கீமுக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் சப்சிடி ஏத்துறாங்களா குறைக்கிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா வந்திருக்கு. பிளஸ் இந்த பிஎம் குசும் ஸ்கீம்ல வந்து நம்ம ஆர்டர்ஸ் வாங்குறது டெண்டர் பேஸ்ட் ஆர்டர்ஸ். அதோட எப்படி இவங்க சக்சஸ் ரேட் இருக்கோ அதை பொறுத்தா இவங்க மார்ஜின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. பிளஸ் இன்டென்ஸ் காம்படிஷன் வந்து இந்த பர்டிகுலர் சோலார் பம்ப் ஃபீல்ட்ல வந்து இருக்குங்க. அதை நீங்க மறந்துடவே கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாஸ் மேக்கிங் சப்சிடில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அது ஹிட்டா ஃபிளாப்பான்னு சொல்லி நம்ம போஸ்ட் ஐபிஓல அப்புறம் தான் வந்து டீடைல்ஸ் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பக்கம் நிறைய இருந்தாலுமே இந்த சீசனல் ஃபிளக்சுவேஷன், கவர்மெண்ட் டிபெண்டன்ஸ் சப்சிடிஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் டிபெண்டன்ஸ் ரெவன்யூ இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கும் இந்த மாதிரி கம்பெனில வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு ஓகே, நான் பியர்ஸை கம்பேர் பண்ண சொல்ல வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருக்கு அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஜிஎம்பி வெறும் 11% அளவுக்கு 67 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து காட்டுதுங்க. ஸோ அதனால நீங்க என்னதான் கொஞ்சம் ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டரா இருந்தாலுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட நினைச்சாலுமே இந்த ஐபிஓல இந்த ஸ்டாப் லாஸ் ஐபிஓ பிரைஸ்ல வந்து கண்டிப்பா தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். நான் ரீசெண்ட் டைம்ல சக்தி பம்ப்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ரன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அந்த அட்டிக்காம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் நல்லபடியா இந்த ஐபிஓக்கு இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்ல சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.